தாம்பரத்தில் குடியரசு தினத்தை முன்னிட்டு காப்பீட்டு திட்டம் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. தாம்பரத்தில் உள்ள டாடா ஏஐஏ ஆயுள் காப்பீட்டு நிறுவனம் சார்பில் குடியரசு தினத்தை முன்னிட்டு 2047ற்குள் அனைவருக்கும் காப்பீடு என்ற முழக்கத்தை வலியுறுத்தி பொதுமக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் பேரணி நடைபெற்றது. பேரணியை தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி தலைவர் முகமது ஆரிஃப் மற்றும் ஜாவுதீன் ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்த பேரணியில் காப்பீடு திட்ட முகவர்கள் 100க்கும் மேற்பட்டோர் காப்பீட்டு திட்டத்தின் அவசியம் குறித்து கைகளில் பதாகைகள் ஏந்தி பேரணியில் கலந்து கொண்டனர். இன்றைய காலத்தின் காப்பீடு அவசியம் குறித்து பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரம் மூலமும் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். பேரணியானது தாம்பரம் ரயில் நிலையத்திலிருந்து சேலையூர் வரை சுமார் 3 கிலோமீட்டர் தூரம் சென்று பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இதில் டாடா ஏஐஏ ஆயுள் காப்பீட்டு நிறுவனத்தை சேர்ந்த நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை டாடா ஏஐஏ ஆயுள் காப்பீட்டு நிறுவனத்தின் தாம்பரம் கிளை தலைவர் திலீபன் செய்திருந்தார். தொடர்ச்சியாக பொதுமக்களிடம் இதுபோன்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்படும் என தெரிவித்தனர். இந்த பேரணியானது தாம்பரம் ரயில் நிலையத்திலிருந்து எங்களுடைய அலுவலகம் வரையிலான மக்களுக்கு விழிப்புணர்வுக்காக நாங்கள் நடந்த யாத்திரை மாதிரி செல்ல இருக்கிறோம். இது பார்த்திங்கன்னா எங்களுடைய நிறுவனர்கள் அனைத்துவரும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். மக்கள் அனைவருக்குமான விழிப்புணர்வு தான் இது காப்பீடுக்கான விழிப்புணர்வு இது. சார் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டாடா லைஃப் இன்சூரன்ஸ் இந்த சங்கல்ப் யாத்திராங்கிற ஒரு பெரிய நோக்கத்தை எடுத்திருக்கோம். ஸோ நம்மளுடைய ஒரே நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லா வீடும் பாதுகாக்கணும், எல்லா குடும்பமும் பாதுகாக்கணும், எல்லார் ஃபேமிலியிலையும் காப்பீடு ரொம்ப முக்கியம். ஸோ வரக்கூடிய ஆண்டுகளில் பார்த்திங்கன்னா எல்லாருமே இந்த முக்கியத்துவம் எடுத்து அவங்களுடைய குடும்பத்தை பாதுகாக்கணும். இந்த நல்ல நோக்கத்துக்காக இன்றைக்கி பார்த்திங்கன்னா டாடா லைஃப் இன்சூரன்ஸ் நாங்கள் ஊழியர்கள் எல்லாருமே இந்த ரேலியை நாங்கள் எடுக்கிறோம். என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் இந்த பாதுகாப்புங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை சேர்த்துங்கிறது எங்களோட முழு நோக்கம். அதுக்காக எங்களுடைய ப்ரௌஷர்ஸ், எங்களுடைய ஸ்கீம்ஸ் எல்லாமே நாங்கள் மக்களுக்கு நாங்கள் சேர்த்துறோம். அண்ட் இது மூலிமா நீங்கள் பயன்படணுங்கிறது தான் டாடா லைஃப் இன்சூரன்ஸோடைய முக்கியமான நோக்கம். ஸோ சங்கல்ப்புங்கிற இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னாக்கா, எங்களுடைய டாட்டாயை என்றைக்குமே நம்பிக்கை கொடுக்கும். டாட்டாங்கிற நிறுவனம் இந்த நாடையே பார்த்திங்கன்னா எல்லாரையும் பாதுகாக்குது. டாடா லைஃப் இன்சூரன்ஸ் எல்லாரையும் பாதுகாக்கும். ஸோ நீங்கள் எல்லாருமே எங்களுடைய துறையில் நீங்கள் காப்பீடு எடுத்திங்கன்னா உங்கள் குடும்பத்தை நாங்கள் பாதுகாப்போம். ஸோ இந்த நம்பிக்கையை நாங்கள் தரோம். தேங்க்யூ ஸோ மச். வணக்கம். சங்கல்ப் யாத்ரா இது ஒரு உறுதிமொழி. டாடா ஏஐஏ நிறுவனம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பொறுப்பு இருக்குது. 2047 அதாவது இந்தியாவோட 100வது சுதந்திர ஆண்டுக்குள்ளார ஒவ்வொரு வீட்லேயும் பொருளாதார ரீதியான ஒரு பாதுகாப்பு அமைத்து தரணும் அப்படிங்கிறது ஐஆர்டிஏஐ அப்படிங்கிற அரசாங்க நிறுவனத்தோட இந்த டாடா ஏஐயும் சேர்ந்து நாங்கள் ஒரு யாத்திரை மாதிரி மாதம் செல்ல இருக்கிறோம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களுக்கு இந்த பொருளாதார ரீதியான ஒரு பாதுகாப்பு ஏற்படுத்தணுங்கிற ஒரு விழிப்புணர்வு. ஸோ அதுதான் எங்களுடைய முழு நோக்கம். கண்டிப்பாக இந்த பெரிய பொறுப்பு டாடா நிறுவனத்தில் உள்ள எல்லாருக்குமே இருக்குது. நாங்கள் இதை முழுமையாக செய்வோம். 2047க்குள்ளார ஒவ்வொரு வீட்டுக்கும் பார்த்திங்கன்னா பொருளாதார ரீதியான ஒரு பாதுகாப்பு அமைத்து தருவோம் அப்படிங்கிறது எங்கள் நம்பிக்கை இருக்குது. அந்த ஒரு நம்பிக்கையில் இந்த பயணத்தை நாங்கள் துவங்குறோம். உங்கள் பேர் சார்?
என்னோட பேர் வந்து கமல்நாதன் சார். நான் இந்த நிறுவனத்தில் வந்து 2008 வேலை செய்கிறேன். எனக்கு இந்த நிறுவனம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்.